சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, டீ ஆறிட போது குடி. அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? டீ குடி. நிஜமாவே நம்ம மாமா ஹீரோ தான் இல்ல? உன்னை ஒருத்தன் தப்பா பேசின உடனே பின்னாடி என்ன நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை வச்சு செஞ்சாருல. அடி வாங்கினவனுக்கு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஊமக்காயும் போல. பதிலுக்கு மாமாவை என்ன பண்ணணும்னு தெரியாம தான் அப்படி பண்ணிருக்கான். அவனை விட்ரி, மாமாவை பத்தி சொல்லு. அவன் கார்மெண்ட் கம்பெனி ஓனரோட பையன்னு தெரிஞ்சும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காருன்னா யாருக்காக? எல்லாம் அக்காவுக்காக தானே. போதும், நிறுத்துறீங்களா? கல்யாணத்துல எப்படி தப்பு பண்ணாரோ அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல அவர் பண்ணிருக்காரு. லஞ்சம், அரெஸ்ட், போலீஸ், லாக்அப்னு எவ்வளவு கஷ்டம். இதுல நீங்க என்ன ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தை கிட்ட மறைச்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பம் அசிங்கப்பட போறோம்னு தெரியல. இப்ப நான் காப்பாத்திட்டேன், சரி. நாளைக்கு அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டா யார் காப்பாத்துறது? நானே எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு எல்லாத்தையும் மறந்து போய் உட்கார்ந்திருக்கேன். திரும்ப திரும்ப பேசி ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. மகா அவ்வளவு தூரம் பயப்படுறதுக்கு காரணமே எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது. ஸ்டேஷன்ல மகாவை பார்த்ததும் மாப்பிள்ளையோட அக்கா எப்படிலாம் பேசிச்சு தெரியுமா? என்னமோ மாப்பிள்ளை அரெஸ்ட் ஆனதுக்கு மகாதான் காரணங்கிற மாதிரி பேசுது. அத்தனை பேர் இருக்காங்க, எதை பத்தியும் யோசிக்கல. ஏமா, அவங்க அப்படி பேசுறத பார்த்துட்டு நீ சும்மாவா வந்த? உன் கூட நானும் வந்திருக்கணுமா? அவங்க பேசிருக்கும்போது நான் திரும்பி பேசி இருந்திருப்பேன். மகா அக்கா பெரியவங்களுக்கு மரியாதை தரணும், மத்தவங்க கஷ்டத்துக்கும் உணர்வுக்கும் மதிப்பு தரணும்னு அமைதியா இருந்திருக்கும். அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் விடவே கூடாது. அப்பப்ப நோஸ்கட் கொடுத்துடணும். அப்பதான் அடுத்தவங்களை பத்தி பேசவே பயப்படுவாங்க. அடிப்பாவி. ஹேய், அக்கா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் வாழ்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இவன் என்னடானா ஒரேடியா திரும்ப வரதுக்கு ஐடியா தரா? சும்மா ரெடி. அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, அதெல்லாம் அக்கா கேட்டுட்டு மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கணுமா? மாமா அவங்க அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சு எப்ப மாமாவா வந்து அக்காவை கூட்டிட்டு போறாரோ அது வரைக்கும் அக்கா நம்ம வீட்லயே இருக்கட்டும். ஏய், சும்மா இருடி. அவளே மனசு மாதிரி அங்க போகணும்னு நினைச்சாலும் நீ போவேணான்னு சொல்லுவ போல இருக்கே. அம்மா, முதல்ல இந்த டாபிக் விடுறீங்களா? தேவையில்லாம எதையாவது பேசி அக்காவை டென்ஷன் ஆக்காதீங்க.